வெல்கம் டு சைன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெர்ஷா வர ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஓகேவா, அந்த முகலாயர்களில் ஷெர்ஷா வர ஸ்டாப் பண்ணியிருப்போம். இன்றைக்கி இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதோட கண்டினியூஷனான அக்பர். ஓகேவா, ஸோ நமக்கு ப்ரீ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா அக்பர் அப்படின்ற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க தான். ஓகே, அக்பரை பற்றி நமக்கு அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த முகலாயர்கள் ஆட்சி பண்ண காலகட்டத்தில் அக்பர் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணார்? ஓகே, ஸோ அப்போ அவரை பற்றி பார்க்க வேண்டியது தான் நம்ம முகலாயர்களில் பார்க்க போகிறோம். ஓகே, சரி. ஸோ அப்போ அக்பரை பொறுத்த வரைக்கும் 1556 ஹுமாயூன் இறந்து போயிடுறார். இறந்ததுக்கப்புறம் அரியணை ஏறுறாரு அக்பர். ஓகேவா, அப்போ 1556 அரியணை ஏறின அக்பர் எப்போ வரைக்கும் ஆட்சி பண்ணுறாருனா 1605 வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் அக்பர் ஆட்சி பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பேரரசரும் இந்த மாதிரி ஒரு 50 வருஷம் ஆட்சி பண்ணதா எங்கேயுமே கிடையாது. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அதிகபட்சமாக 20 வருஷம் கூட ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. பட் 50 வருஷம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆண்டு தான். ஓகே, ஸோ அப்போ அந்த அக்பர் உண்மையிலே இவரோட பேர் அக்பர் தானா அப்படின்னா அவரோட பேர் என்னென்னா ஜலாலுதீன் முகமது. ஓகேவா, ஸோ அக்பரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் முகமது. ஜலாலுதீன் முகமது. ஸோ இதுதான் அக்பரோட உண்மையான பேர். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் தான் அரியணை ஏறினதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாரு, ஜலாலுதீன் முகமது அக்பர் அப்படின்னு பேரை மாற்றிக்கிறாரு. ஓகேவா, அப்போ அக்பர் எங்கே பிறக்கிறாரு, எப்போ பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1542 என்ன பண்ணுறாங்க, அமர்கோட்டை அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அமர்கோட்டை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த அமர்கோட் அப்படின்ற இடத்துல தான் அக்பர் பிறக்கிறார். ஓகேவா, ஸோ அக்பரோட அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது தான் ஹுமாயூன். ஸோ அக்பரோட அம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமீதா பானு பேகம். ஹமீதா பானு பேகம். ஸோ இவங்க தான் அக்பரோட அம்மா. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா அக்பரோட சின்ன வயசுலேயே அக்பருக்கு ஒரு பாதுகாவலர்னு நியமிக்கிறாங்க. ஸோ அப்படி ஹுமாயூனால் நியமிக்கப்பட்ட அக்பரோட கார்டியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைராம் கான். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா அக்பரோட கார்டியன். அப்போ இந்த பைராம் கான் சின்ன வயசுலேருந்தே அக்பர் கூடவே இருந்து அக்பரை பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு வராரு. ஓகேவா, இப்போ 1556 ஹுமாயூன் இறக்குறதுக்கு முன்னாடி அக்பர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா ஒரு போர்க்களத்தில் இருக்கார். ஆக்சுவலாக பஞ்சாப்ஸில் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறாரு நம்ம அக்பர். அப்போ போர்க்களத்தில் இருக்கும்போது தான் அக்பருக்கு ஒரு நியூஸ் வருது, என்னென்னா ஹுமாயூன் நாட்டில் இறந்துட்டாருன்னு. அப்போ ஹுமாயூன் இறந்த செய்தி நாட்டில் எல்லாருக்கும் தெரியல, டைரெக்டாக அக்பருக்கு வருது. அப்போ இது வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா நாட்டில் கலவரம் ஏற்படும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணல, வெளியே சொல்லாமல் அந்த பஞ்சாப்லேயே அக்பரை மன்னரை அறிவிச்சுட்டு நாட்டுக்கு அவர் திரும்பி வரும்போதே மன்னராக தான் வரார். வந்துட்டு இங்கே முறைப்படி மன்னராக பதவி ஏற்றுக்கிறாரு. ஓகே, ஸோ பதவி ஏற்றதுக்கப்புறம் என்னென்னா இன்னொன்று, இவங்களுக்கு முன்னாடி நம்ம டெல்லி ஆட்சி பண்ணவங்க ஆக்ராவை. ஓகேவா, ஸோ அதாவது நம்ம முகலாயர்களுக்கு முன்னாடி இடையில ஒரு 15 வருஷம் ஆட்சி பண்ணாங்க நம்ம, அதாவது அக்பருக்கு முன்னாடி. அதாவது சூர் வம்சம், அதாவது வங்காளத்தை சேர்ந்தவங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த வங்காளத்தை சேர்ந்த சூர் வம்சத்தை தோற்கடிச்சுட்டு தான் அகைன் ஹுமாயூன் வர்றாருன்னு பார்த்தோம். இப்போ என்னென்னா ஹுமாயூன் இறந்துட்டாரு. ஸோ ஹுமாயூனோட பையனான அக்பர் வெறும் 14 வயசு தான். ஓகேவா, அப்போ 14 வயசில் அரியணை ஏறிட்டார். அப்போ தெரியுது யாருக்கு, இந்த சூர் வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியுது. ஓகே, அப்போ இதை பயன்படுத்திட்டு நம்ம அவங்க மேலே போர் எடுத்தால் என்ன பண்ணிடலாம், அவங்கள ஈஸியாக தோற்கடிச்சிட்டு மறுபடியும் நம்மளோட ஆட்சியை கொண்டு வரலான்ட்டு பிளானை போடுறாங்க. ஸோ பிளானை போட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே அந்த சூர் வம்சத்தை சேர்ந்த ஒரு தளபதி, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமு விக்ரமாதித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஹெமு விக்ரமாதித்தன் தன்னோட மன்னர்கிட்ட போய் இதை சொல்கிறாரு. இப்போ மன்னர் என்ன பண்ணுறாரு, நீ ஒரு படையை கூட்டிகிட்டு போர் எடுத்து அக்பர் எப்படியா தோற்கடின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அந்த போர் எப்போ நடக்குதுன்னா 1556. ஓகேவா, ஸோ எத்தனாவது பானிபட் போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பானிபட் அப்படின்ற இடத்துல நடக்குது. ஸோ இதை நம்ம செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ 2வது பானிபட் போர் யார் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெமு அப்படின்றவருக்கும் இந்த பக்கம் நம்ம அக்பர். ஓகே, ஹெமு அண்ட் அக்பர் இவங்க 2 பேருக்கு நடந்த போர் தான் என்னென்னா 2ஆம் பானிபட் போர். இதில் அக்பருக்கு உதவியாக நம்ம அவரோட பாதுகாவலர் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பைராம் கான். ஸோ இந்த பைராம் கான் அக்பருக்கு உதவியாக போர்க்களத்தில் இருந்து சண்டை போட்டிருப்பாரு. இப்போ போர் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போரில் பார்த்தீங்கன்னா ஹெமு விக்ரமாதித்யன் தான் முன்னேறி போய்கிட்டு இருக்கிறாரு. அக்பர் பைராம் கான் படை பின்தங்கிருச்சு. திடீர்னு ஹெமுவோட கண்ணில் ஒரு அம்பு குத்திருது.
ஸோ அந்த அம்பு குத்துனோடனே கீழே விழுந்த ஹெமுவை சுற்றி வளைச்சிட்டாங்க அக்பர், பைராம் கான் எல்லாரும். அப்போ பைராம் கான் என்ன பண்ணுறாரு, அக்பர் கையில் கத்தியை கொடுத்து இவர் தலையை செய்வருன்றாரு. பட் அக்பர் அதை மறுக்கிறார். மறுத்த உடனே அப்புறம் பைராம் கான் என்ன பண்ணிடுறாரு, தலையை வெட்டிட்டார். ஓகேவா. ஸோ இப்படி தான் அந்த முதல் 2ஆம் பானிபட் போர் முடியுது. ஓகேவா. ஸோ அப்போ இந்த போரில் யார் வின் பண்ணிடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் வின் பண்ணிடுறாரு, ஹெமு தோற்று போயிறார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1556லேருந்து 1660 வரைக்கும் கிட்டத்தட்ட அக்பர் பைராம் கானோட கட்டுப்பாட்டிலே இருக்கார். அவர் மன்னர் ஆகிட்டார் அக்பர். பட் இருந்தாலும் பைராம் கான் அக்பரை கண்ட்ரோல் பண்ணுறார். ஓகேவா. பைராம் கான் சொல்கிறத கேட்டு நடக்கிற மாதிரி பண்ணுறார். பட் அக்பர் பிடிக்கல. இன்னொரு பக்கம் அமைச்சரவையிலையும் பைராம் கான் மேலே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பைராம் கான் வந்து கொஞ்சம் தலக்கணம் பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ 1560 என்ன பண்ணுறாருனா நம்ம அக்பர் வந்து பைராம் கானை கூப்பிட்றாரு. ஸோ கூப்பிட்டு எங்கே சென்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்காக்கு. என்ன ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா பைராம் கான் சார் அக்பர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா பைராம் கானை வர வச்சு இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை கேட்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா அவர் அக்பர் வந்து என்ன பண்ணுறாருனா பைராம் கானை நீங்கள் பேசாமல் கொஞ்ச நாள் புனித யாத்திரையாக மெக்காவுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ பைராம் கான் என்ன பண்ணுறாரு, 1530 மெக்கா கிளம்பிட்டார். ஓகேவா. ஸோ அப்போ பைராம் கான் 1530 60 எங்கே போயிட்டார், மெக்கா கிளம்பி போகிறார். இப்படி போய்கிட்டு இருக்கிற வழியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா குஜராத். இப்போ குஜராத்தில் அன்றைக்கி தங்கி இருக்கிறார் நைட்டு. அப்போ திடீர்னு ஒரு மர்ம நபர் வந்து பைராம் கான் பக்கத்தில் உட்கார்றாரு. இவர் யார் என்னன்னே தெரில பைராம் கானுக்கு. அந்த நபர் என்ன பண்ணுறார், திடீர்னு ஆடைக்குள்ளே மறைச்சி வச்சிருந்த கத்தியை வச்சு பைராம் கானை குத்தி கொலை பண்ணிட்டு போயிட்டார். அப்போ யாரா அந்த நபர் அப்படின்னு பார்த்தா அப்போ 2 விதமான கதை சொல்லப்படுது. அக்பரே பைராம் கானை இங்கேருந்து மெக்காவுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்பி வச்சுட்டு இவரே பின்னால் ஆணும் அனுப்பி கொலை பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த 2ஆம் பானிபட் போரில் தோற்று போன ஹெமு அவங்களோட வம்சத்தை சேர்ந்தவங்க தான் பைராம் கானை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. ஓகேவா. ஸோ பட் 1560 பைராம் கான் இறந்து போயிட்டார். இதை தொடர்ந்து அக்பரை அடுத்து 1562 மாகம் அனாக்கா அப்படின்றவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேவா. மாகம் அனாக்கா. ஸோ யார் இந்த மாகம் அனாகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பரோட வளர்ப்பு தாய். அக்பரோட வளர்ப்பு தாய் தான் இந்த மாகம் அனாக்கா. அப்போ இந்த மாகம் அனாக்கா என்ன பண்ணுறாங்க, 1560லேருந்து 62 இந்த 2 ஆண்டு காலம் அக்பரை கட்டுப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் மாகம் அனாக்காவுக்கு ஒரு பையன் இருக்கார். ஓகேவா. ஸோ இந்த மாகம் அனாக்காவுக்கு என்ன பையன் பேர் பார்த்தீங்கன்னா ஆதம் கான். மாகம் அனாக்காவோட பையன் பேர் என்ன, ஆதம் கான். அப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா எப்படியாவது நம்ம மாகம் அனாக்கா நினைக்கிறோம் எப்படியாவது நம்ம அக்பரை அரியணையிலேருந்து இறக்கிட்டு நம்ம பையன் ஆதம் கானை தூக்கி அரியணையில் உட்கார வச்சிடலான்னு பிளான் போடுறாங்க. பட் இந்த பிளான் யாருக்கு தெரியுதுன்னா அக்பருக்கு தெரிஞ்சிருது. ஸோ அக்பர் என்ன பண்ணுறாரு, உடனடியாக ஆதம் கானை கொலை பண்ணிட்டார். ஓகேவா. ஸோ அப்போ அக்பர் என்ன பண்ணிட்டார், ஆதம் கானை கைது பண்ணி அவர் கை காலை நல்லா கட்டி அரண்மனை மாடியிலிருந்து அப்படியே கீழே தூக்கி போடுறாங்க. அப்போ தூக்கி போட்டவர் கீழே என்ன பண்ணுறாரு, கை கால் உடஞ்சி கீழே கிடக்கிறாரு. அப்போ மறுபடியும் தூக்கிட்டு வாங்க, அவர் உயிர் போகிற வரைக்கும் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. அப்போ 1562 மாகம் அனாக்காவோட பையனான ஆதம் கானை அக்பர் கொலை பண்ணிட்டார். அப்போ பையன் இறந்த சோகத்திலேயே மாகம் அனாக்காவும் கொஞ்சம் நாளே இறந்து போயிடுறாங்க. ஸோ அப்போ இதுக்கப்புறம் தான் அக்பர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு மிகப்பெரிய பேரரசராக தன்கிட்ட அதாவது என்னது தன் மேலே யாரோட கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சுதந்திரமாக ஆட்சி பண்ண அக்பர் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரு. வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு யூஸ் ஆகும். அது போக அதில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா. தேங்க்யூ.